ஜிஎஸ்டி ஒழுங்கா கட்டிட்டு இருக்கேன் எனக்கு. ஓகேம்மா. ஐடி வந்து நான் ஃபைல் பண்ணுறது கிடையாது. இதனால ஃபியூச்சர் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுவாங்க? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து இந்தியாவில் வந்து என்னன்னா ஆதார் பேஸ் பண்ணி தான் எல்லாமே லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கார் வாங்கணும்னா ஆதார் கார்டு கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க. கரெக்டா? பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணானா ஆதார் கார்டும் பேன் கார்டும் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா ஆதார் கார்டும் பேன் கார்டு. ஸோ இப்போ எந்த ஒரு அசட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும், இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு கேஷ் எடுத்து போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் ஆதார் கார்டு பேன் கார்டு இல்லாம நீங்க எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. கரெக்டா? அப்படி இருக்கும்போது நீங்க ஜிஎஸ்டி நம்பர் எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க? ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தீங்க. இப்போ நீங்க ஜிஎஸ்டி மட்டும் ஒரு 5 வருஷம் சூப்பரா டர்ன் ஓவர் பண்ணி டாக்ஸ்லாம் ப்ராப்பரா கட்டுறீங்க. கிளியரா? ஆனா ஐடி மட்டும் ஃபைல் பண்ணேன். இப்போ ஐடில இருந்து நோட்டீஸ் வருமானா 100% கரெக்டா ஐடில இருந்து நோட்டீஸ் உங்களுக்கு வரும். ஏன் வரும் அப்படின்னா உங்களோட ஜிஎஸ்டி டர்ன் ஓவர்ல நீங்க மாசம் மாசம் என்ன ரிப்போர்ட் பண்றீங்களோ அந்த டர்ன் ஓவர் அப்படியே இன்கம் டாக்ஸ்ல 26 ஏஎஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரேஸ் ஏஎஸ்ன்னு சொல்லுவோம். ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், டிஐஎஸ்ன்னு சொல்லுவோம். டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதுல எல்லாருமே இருக்காங்க. உங்க பேன் பேஸ் பண்ணி உங்க ஆதார் பேஸ் பண்ணி ஜிஎஸ்டில என்ன டர்ன் ஓவர் பண்ணீங்களோ எல்லாமே ஐடில போய் ரெக்கார்ட் ஆகிடும். ஐடி ஆஃபீஸர்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்ப்பாங்க, இவங்க நல்லா பிசினஸ் பண்றாங்க, ஆனா ஐடி மட்டும் ஃபைல் பண்ணல, ஜிஎஸ்டிலையும் இவங்க டர்ன் ஓவர் காமிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் நம்ம ரிப்ளை பண்ணணும். பண்ணலைன்னா பெனால்டி இன்ட்ரெஸ்டோட வரும். அது பெனால்டி நோட்டீஸும் சேர்த்து தான் தருவாங்க. அதில் டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கு. நம்ம செக்ஷனுக்குள்ள போக வேண்டாம். ஜென்ரலா ஜனங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி வரும் கண்டிப்பா. வேற நீங்க ஐடி மட்டுமே ஃபைல் பண்றீங்க. இந்த கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கலாம். நான் ஐடி மட்டும் ஃபைல் பண்றேன், டர்ன் ஓவர் நல்லா பண்றேன், ஆனா எனக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னா ஜிஎஸ்டி இருந்தும் ஐடி பேஸ் பண்ணி நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு போர்ட்டலுமே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி போர்ட்டலும் ஐடி போர்ட்டலும் ரெண்டுத்தையுமே என்ன நடக்குதுன்றத எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதனால நீங்க வந்து ஜிஎஸ்டி வச்சுட்டு ஐடி ஃபைல் பண்ணாம விட்டாலும் நோட்டீஸ் வரும். ஐடி மட்டும் ஃபைல் பண்றீங்க, ஜிஎஸ்டி எடுக்கலனாலும் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். ஏன் அப்படின்னா எல்லாமே லிங்க் பண்ணிட்டாங்க ஆதார் பேஸ்ல. ஸோ நீங்க எப்படியுமே எஸ்கேப் ஆக முடியவே முடியாது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஒன்ஸ் பிசினஸ் பண்றேன்னா ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்கன்னா ஜிஎஸ்டியும் ஐடியும் ப்ராப்பரா பண்ணணும். இதுதான் உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர். அதனால ஜிஎஸ்டி எடுத்துறாங்க, எடுத்தா மெயின்டைன் பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. இதனால கண்டிப்பா பெரிய விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ நிறைய பேர் வந்து பேங்க் லோனுக்காக போறாங்க, பிசினஸ் பேங்க் மேனேஜர் என்ன பண்றாரு? ஜிஎஸ்டி நம்பர் பேங்க் லோனுக்காக ஜிஎஸ்டி எடுக்கிறவங்க ஒரு பெரிய டீம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? லோன் பேங்க் மேனேஜர் ஜிஎஸ்டி எடுத்து சொல்றாரு, போயிட்டு ஜிஎஸ்டி எடுப்பாங்க. ஜிஎஸ்டி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் லோன் வந்துடும். வந்தவங்க 2 மாசம் அப்படியே ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. 3வது மாசத்துக்கு வந்து அந்த ரிட்டர்னும் ஃபைல் பண்ண மாட்டாங்க, ஜிஎஸ்டி நம்பரே அமௌண்ட் விட்டுருவாங்க. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா 2 விஷயம் தான் சார். இவங்க கண்டுக்காம விட்டுறாங்களே இந்த ஜிஎஸ்டி நம்பர், இதோட யூஸ் ஐடியும் பாஸ்வேர்டும் வேற யாருக்குன்னா கிடைச்சா அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணி ஃப்ராட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அப்போ நீங்க ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு எப்போ தேவையில்லையோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து சரண்டர் ப்ராப்பரா ஒரு ஆடிட்டரை பார்த்து, இல்லை உங்க ஆஃபீஸரை பார்த்து, ஜிஎஸ்டி ஆஃபீஸரை பார்த்து, நான் வந்து ஜிஎஸ்டி பிசினஸ் பெருசா இல்லை, நான் இந்த ஜிஎஸ்டி நம்பரை சரண்டர் பண்ணுங்க நம்பர் 1. அது ஃப்ராட் நடத்தாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி நீங்க 3 மாசம் ஃபைல் பண்ணல வச்சுக்கோங்க, கண்டினியூவா ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டு ஆஃபீஸரே ஒரு நோட்டீஸ் கொடுத்து வாலண்டரியா அதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகேவா? சூமோட்டோ கேன்சலேஷன் இருப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ் பார்ப்பாங்க. 3 மந்த்ஸ் உங்களுக்கு ரிட்டர்னே ஃபைல் பண்ணல அப்படின்னா இமீடியட்டா சிஸ்டமே ஒரு நோட்டீஸ் ஜெனரேட் பண்ணி அனுப்பிச்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்க ரிப்ளை கொடுக்கலன்னா ஆஃபீஸர் என்ன பண்ணுவாரு? அந்த ஜிஎஸ்டி நம்பரை பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு. இது ஸ்டேஜ் நம்பர் 1. நீங்களே வாலண்டியா போய் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு யாரோ அந்த ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து ஃப்ராட் பண்ணிடுங்க, யூசர் பாஸ்வேர்டு வேற யாருக்கெல்லாம் கிடைச்சதுன்னா. இன்னொன்று ஆஃபீஸரே வந்து 3 மாசம் ரிட்டர்ன் வரலன்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு. பட் என்னோட அட்வைஸ் இங்க என்னன்னா லோனுக்காக ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். உண்மையிலேயே நீங்க பிசினஸ் பண்றீங்க, ப்ராப்பரா வந்து நான் பிசினஸ் பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும். இந்த லோனுக்காக ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டு அப்புறம் அமௌண்ட் ஜிஎஸ்டி நம்பர் அப்படியே விட்டுருக்கு, ஃபைல் பண்ணாம விட்டுருக்கு, அதை என்னன்னு கண்டுக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல போய் யாரையோ ஒரு அப்ரோச் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து அந்த யூசர் வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணி நாளைக்கு நீங்க தான் பாதிப்பு. கரெக்டா? லோன் எடுத்து போய் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து ஜிஎஸ்டி நம்பரால நீங்க பாதிக்கணும். அதனால இந்த லோன் எடுக்கிறதுக்காக ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பா பண்ணாதுங்க.
லோன் எடுத்து உண்மையிலே பிசினஸ் பண்ண போறாங்கன்னா அதுக்காக ரெஜிஸ்டர் கிளியரா. ஸோ உங்களுக்கு யாராவது ராங் கைடன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பின்விளைவுகள் நிறைய பிரச்சனைகள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் வரும், பெனால்டி கட்ட சொல்லுவாங்க, உங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுவாங்க, அரெஸ்ட் வாரண்ட் வரும். அதனால ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தால் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணணும். இது ஜிஎஸ்டி நம்பர் பக்கமே வராது. நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு வேலை செய்யும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, சின்ன சின்ன டீல், ஒரு ட்ரேடிங் பண்ணுற டீல் 40 லட்ச ரூபா கூட தமிழ்நாடுக்குள்ளே வாங்கி விற்றா ஜிஎஸ்டி நம்பரே தேவையில்லை. அப்போ நீங்கள் அது ஒரு உதயம் சர்டிஃபிகேட் வச்சுட்டு பேங்க்ல போய் லோன் வாங்கி சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ உங்களுக்கு ஒரு புரிஞ்சதாக்கும் நீ கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இப்போ ஜெனரல் பப்ளிக்கா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வீட்டில் இருக்கு, நான் எப்படி அதை எங்கள் சேவ் பண்ணிடுறேன்? இப்போ ஜிஎஸ்டி நம்பர் நீங்க எடுக்கல, ஆனா உங்களுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது, இந்த மாதிரி வந்து நீங்க டாக்ஸ் கட்டுங்க, உங்க பேர்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி எடுத்து ரன் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து சொல்றீங்க நான் ஜிஎஸ்டி நம்பரே எடுக்கல, என் பேர்ல வேற யாரோ எடுத்து ரன் பண்றாங்க அப்படின்னும் போது இதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி கமிஷனர் இருப்பாங்களே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து அடிஷனல் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர் இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்து இன்டெலிஜென்சி விங்கன் இருக்கு, அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு முதல்ல உங்களோட நிலை என்ன, இதுல நான் வந்து ஜிஎஸ்டி எடுக்கல அப்படின்றது உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதை போய் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டரா எழுதி கொடுங்க. நீங்க அமைச்சிருக்க இந்த நோட்டீஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஜிஎஸ்டி எடுக்கல, என்னோட ஆதார் கார்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கிளியரா? ஸோ அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்ன கேட்பாங்க, கமிஷனரு ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பர் உங்ககிட்ட எப்படி இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ ஓடிபி வந்தா உங்களுக்கு தெரியாம இது எப்படி நடந்துருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆதார்ல உங்க ஃபோன் நம்பர் இருக்காச்சு. ஸோ இதை நீங்க முதல்ல வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு கொரிஸா எழுதி ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, இதுக்கு இது மாதிரி ஸ்டெப் எடுங்க, யாரோ என்னை ஏமாத்திருக்காங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. அங்க கொடுக்கறது இல்லாம நீங்க வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல போயிட்டு, அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பி ஆஃபீஸ்ல இல்லையா, அங்கேயுமே வந்து இந்த டிஜிட்டல் ஃப்ராடு, இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நீங்களாம் அங்க போயிட்டு நீங்க ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட ஒரு இல்லை எஸ்பி ஆஃபீஸ்லேயே கூட நீங்க வந்து அங்க தனி செல் இருக்கலாம், அங்க போயிட்டு அந்த ஆஃபீஸரை மீட் பண்ணி நீங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து என்னோட ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ணி யாரும் ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க, அவங்க வந்து பிசினஸ் பண்ணதுக்காக என்ன டாக்ஸ் பே பண்ண சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க போடுற அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுத்து போயிட்டு திருப்பியும் நீங்க இந்த கமிஷனர் சொல்லல ஜிஎஸ்டி கமிஷனர் அவர்கிட்ட போய் திருப்பியும் கொடுக்கணும் ஒரு அப்ளிகேஷன். இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், யாரோ என்னை ஏமாத்திருக்காங்க, என்னோட பேர்ல இருக்கிற இந்த ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ணி பிசினஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க ஏன் பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க, அது ஒரு ஆல்ரெடி நான் ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கேன், இப்போ எஃப்ஐஆர் காப்பியை கொடுத்துருக்கேன், நீங்க சேர்ந்து நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கு என்னோட கோஆபரேஷன் எல்லாமே தேவை. நான் வந்து ஒரு கூலி வேலை செய்யறவனா இருக்கலாம், நான் இல்லை நான் ஒரு சம்பளம் வேலை செய்ய மந்த்லி சம்பளத்துக்கு வேலை செய்வேன், இதுதான் என்னோட நிலைமை. ஸோ அவங்களை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணோம்னா அவங்க வந்து உண்மையான ஃப்ராட் யார் பண்ணாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் டிபார்ட்மெண்ட். இதுதான் இனிஷியலா நம்ம செய்ய வேண்டிய வேலை. கிளியரா? ஸோ இதுல வேற என்ன கொஸ்டின் இருக்கும்?